அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது டைம் ஸ்லிப், அதாவது கால நழுவல். இது வரைக்குமே நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே டைம் டிராவல் இல்லாட்டி டைம் மெஷின், இதை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போமே தவிர அதிகமா நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள் கால நழுவல். கால நழுவலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நிகழ்காலத்துல இருப்போம், ஆனா நமக்கே தெரியாமல் ஒண்ணு எதிர்காலத்துக்கு போயிருப்போம், இல்லாட்டி இறந்த காலத்துக்கு போயிருப்போம். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டைம் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம் ஸ்லிப் ஆனவங்க சில பேரோட வாழ்க்கையிலும் நடந்ததை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1973 நார்பெக் என்ற இடத்துல ஸ்குரில் பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இவருடைய வயசு 75. இவரோட ஹேபிட் நாணயங்களை சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரி இவரு வித்தியாசமான காயின்களை சேர்த்து வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட விதமான கவர்ல தான் போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர். ஒரு தடவை அவர்கிட்ட இருந்த கவர் தீர்ந்தனால பக்கத்துல இருக்க கடைக்கு போய் கவர் வாங்கலான்னு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடமே கொஞ்சம் புதுசா மாறி இருந்ததாகவும், அங்க ஒரு கடை அவரு பார்த்த கடைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விதமான கடை இருந்ததாகவும் அந்த கடையில போய் அந்த கடையில இருந்த எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்ததாகவும், அங்க ஒரு பெண் இருந்ததாகவும், அந்த பெண்ணு கிட்ட இவர் தனக்கு தேவையான கவரை கேட்டதுக்கு அந்த பொண்ணும் அந்த கவரை எடுத்து கொடுத்ததாகவும், அந்த கவரை வாங்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாவும் தான் ஆசைப்பட்ட கவரை கிடைச்சிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் அதே கடைக்கு சென்றிருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன ஆச்சரியம் கேட்டா, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கடையே இல்ல. அதற்கு பதிலாக அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு கடை இருந்திருக்கு. அவர் அங்க இருந்தவங்க கிட்ட அந்த கடையை பத்தி கேட்டிருக்காரு. அங்க இருந்தவங்க அப்படி ஒரு கடை இங்க இல்லவே இல்லைன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட சொல்லியிருக்காங்க. அவரும் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு அவரோட பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த கவரை எடுத்து பார்த்தப்ப அதுல போட்டிருந்த வருஷம் தான் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. அந்த வருஷம் 1911, அதாவது முதல் உலகப்போர் நடைபெற்ற காலத்துல இருந்ததா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்குரில் தன்னோட கால நழுவலை பத்தி சொல்லியிருக்காரு. ஜி தெரேசாங்கிற ஒரு பெண் 1974 ஏப்ரல் 20 இங்கிலாந்துல ஒயிட் டவர்ங்க ஒரு இடத்துல அங்கிருந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க ரெண்டு பேருமே பேசிட்டு கொண்டிருந்தப்ப திடீரென ஒரு குழந்தை ஏதோ கத்தி அழுகிற சவுண்டு கேட்டிருக்கு. இதை பாத்தீங்கன்னா தெரேசான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட தோழிக்கு இது எந்த ஒரு சவுண்டுமே அவங்க காதுல விழுகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து சில மாதங்களுக்கு பிறகு தெரேசா எந்த இடத்துல குழந்தைங்க அழுகிற சவுண்டு கேட்டதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல தீவிரவாதி ஒருவன் வெடிகுண்டு வெடித்து அங்க ஏராளமான குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா தெரேசாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிற சக்தி இருந்திருக்கு. அதாவது ஞான கண்ணு, இந்த மாதிரி உள்ளுணர்வு ஒரு குரல், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். இல்ல இதையும் ஒரு கால நழுவலாம் கூட இருந்திருக்க முடியும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு 5 வயது சிறுமி தன்னோட பாட்டி வீட்டு வாசல விளையாண்டுட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல வெளியே மழை பெஞ்சிருக்கு. மழை வரனால குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி இருக்கா. அவ ஓடி உள்ள பார்க்கும்போது அந்த வீடோட உள்ளமைப்பு முற்றிலும் மாறி இருந்திருக்கு. அந்த வீடு பாக்குறதுக்கு ஒரு பழங்கால வீடு போல இருந்திருக்கு. பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்திருக்கா. சிறிது நேரத்துக்கு பிறகு திருப்பியும் வீட்டுக்குள்ள போனவளுக்கு அவங்களோட வீடு பழைய வீடு மாதிரி இருந்திருக்கு. இதை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அதை யாருமே நம்பவும் இல்லை. இதே போல கூட பாத்தீங்கன்னா சில பேர் தெருவுல நடந்துட்டு போயிட்டு இருக்கிறப்பயே அவங்க திடீர்னு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிருக்காங்க. வட துருவங்கள்ல இந்த மாதிரி நிறைய டைம் நடந்ததாகவும், இங்க ஏதோ ஒரு சூட்சம, அதாவது பேரல் போட்டு நம்ம உலகத்துக்கும் இல்ல வருங்கால எதிர்காலத்துக்கும் போகக்கூடிய ஏதோ ஒரு கதவு அங்க இருந்ததாகவும் எல்லாரும் நம்புறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பேரல் போட்டாங்க கூட இருக்கலாம். நம்மளோட உடம்ப ஒரு ஒளி கதிர்களை மாத்தி நம்ம சூட்சம உடல் மூலியமா ஒளி வலிமா மாத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வள்ளலார் சொன்ன ஒளி உடலும் இதுவாங்க கூட இருக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கால நழுவல் நிறைய இருக்கு.